award winners. We have a very special. இதோ நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் அந்நியர்கள் அணிவகுக்கிறாங்களேன்னு பார்க்குறீங்களா? இப்போ நாம் திரையில பார்க்கக்கூடியது பிரான்ஸ் படை வீரர்கள் இந்திய குடியரசு தின விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய நிகழ்ச்சி தரக்கூடிய காட்சிகள். இந்த பிரெஞ்சு கான்டிஜென்ட்ல 90 வீரர்கள் இந்திய குடியரசுத் தலைவருக்கும் தங்களுடைய நாட்டுடைய குடியரசுத் தலைவருக்கும் அணிவகுத்து வணக்கம் வைத்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இந்திய பிரான்ஸ் நட்புடைய அடையாளமாக இந்த பிரெஞ்சு கான்டிஜென்ட்ல இந்திய வீரர்களும் கூட இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நேர்களே. இப்போ அணிவகுத்து நடப்பது பிரான்ஸ் கான்டிஜென்ட் இந்திய பிரான்ஸ் உறவுடைய ஆழத்தை பறைசாற்றும் வகையில் இந்திய குடியரசு தின விழாவில் இந்திய படைகள் மட்டுமல்லாது பிரான்ஸ் படைகள் கர்த்தவிய பாதையில இந்திய குடியரசுக்கு வணக்கமும் வாழ்த்தும் தெரிவித்த வகையில நடக்கக்கூடிய பீடு நடை போடக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். 23 Bastille Day, and they are now participating here, the French troops and aircraft, and we can hear the roar. We will shortly see a very special formation of the French Air Space Force, symbolizing the strength of the Indo-French relationship and honoring the presence of our chief guest here today. நட்பை பறைசாற்றும் வகையில அமைந்திருக்கிறது இந்த அணிவகுப்பு. Gone past us, it was the French Airbus and the Rafale formation. இப்ப நம்ம திரையில பார்ப்பது பிரான்ஸ் வீரர்கள் மட்டுமல்லாது இந்த விழாவில் பிரான்சுடைய ரஃபால் ஃபைட்டர் ஜெட்ஸ் மற்றும் பிரான்சுடைய பன்னோக்கு விமானங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. Going past the saluting base, the first army contingent leading the mechanized column is that of the 61 Cavalry. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.